பிரைஸ் லார்ட். இயேசு ஏன் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார் என்பதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5:7. அதாவது நம்முடைய பஸ்காவாக கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் குறிப்பிடுகிறார். இயேசு 3 காரணங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார். முதலாவது காரணம், மீட்கும் பலியான இயேசுவின் மரணமானது பழைய ஏற்பாட்டு பஸ்கா பண்டிகையோடு இணைக்கப்படுகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலும் இஸ்ரவேலருக்கு ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிடவும் அதன் இரத்தத்தை அவர்கள் வாசல் நிலைக்கால்கள் பரப்பவும் தேவன் கட்டளையிடுகிறார். இதனால் மரணத்தின் தூதன் அவர்கள் வீடுகளை கடந்து செல்வார். எகிப்தின் இறுதி வாதிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த நிகழ்வு அவர்கள் அனிமத்திலிருந்து விடுவிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேலரை மரணத்திலிருந்து காப்பாற்றியதைப் போலவே இயேசுவின் சிலுவை பலி மனித குலத்தின் பாவத்திலிருந்து நித்திய மரணத்திலிருந்தும் காப்பாற்றுகிறது. இரண்டாவது காரணம், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவே தன்னுடைய சீஷர்களை அறிமுகப்படுத்துகிறார். யோவான் 1 அதிகாரத்திலே பார்க்கும்போது யோவான் இயேசுவை தன்னிடம் வருவதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறார். இது கிறிஸ்துவின் பாவ நிவாரண பணியை குறிப்பிடுகிறது. அவர் தம்முடைய ஒரே கடைசி தியாக மரணத்தின் மூலமாக நமது பாவங்கள் குற்றத்தை நீக்கி தேவனிடம் சேரும் வழியை திறக்கிறார். மூன்றாவது, சிலுவையில் இயேசு அலையப்பட்ட நேரமும் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது பலியிடப்பட்ட நேரமும் ஒன்றாகவே இருக்கிறது. ஏனென்றால் பஸ்கா பண்டிகையின் போது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். மேலும் அவரை பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியுடன் இணைப்பதற்கு காரணம், பஸ்கா உணவுக்காக ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்ட அதே நேரத்திலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவ்வாறே மனித குலத்தின் ரட்சிப்பாக இயேசு தமது உயிரையும் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி எகிப்தின் அடிமையத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதை குறிக்கிறது. அதே போலவே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு விசுவாசிகளை பாவத்தின் அடிமையத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு பங்கை அளிப்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென்.